Hello friends, இந்த வீடியோல Linux terminalல ஆல்ரெடி கம்ப்ரஸ் பண்ண ஃபைலை எப்படி வந்து decompress பண்றது அதுக்கு வந்து ரெண்டு டிப்ஸ் வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, கிளியரா புரியும். அது என்ன ரெண்டு டிப்ஸ் அப்படினா ஒன்னு வந்து gzip கமாண்ட், இன்னொன்னு வந்து unzip கமாண்ட். ஓகேங்களா? இந்த ரெண்டு ஆப்ஷன் வச்சு தான் வந்து நம்ம decompress பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா gzip கமாண்ட். ஜெனரலா வந்து gzip கமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபைலை கம்ப்ரஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த கமாண்டை ஒரு ஸ்பெஷல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஆல்ரெடி கம்ப்ரஸ் பண்ண ஃபைலை டீகம்ப்ரஸும் பண்ணிக்கலாம். அந்த ஸ்பெஷல் ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி தான். ஸோ இந்த gzipஓட ஆப்ஷன் டி யூஸ் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி கம்ப்ரஸ் பண்ண ஃபைலை டீகம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். இப்போ சின்டாக்ஸ் வந்து எப்படி அப்படின்னா gzip ஆப்ஷன் டி ஸ்பேஸு நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணக்கூடிய ஃபைல். ஜென்ரலாக லினக்ஸ் டெர்மினலில் கம்ப்ரஸ் பண்ண ஃபைல் வந்து .gzங்கிற ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா? சில டைம் வந்து ஃபைல் வந்து .txt எக்ஸ்டென்ஷனில் இருக்கலாம், இல்லாமல் கூட போகலாம். அது வந்து ஒரு இஷ்யூ இல்லை. இப்போ இங்கே நான் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா city.txt.gzங்கிற ஒரு இன்புட்டு கம்ப்ரஸ்டு ஃபைலை எடுத்துக்கிறேன். இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன்னா gzip வச்சு -d அதான் ஆப்ஷன் டி, அதுக்கப்புறம் நம்மளுடைய இன்புட் கம்ப்ரஸ் ஃபைல் இது கொடுத்தீங்க அப்படின்னா டீகம்ப்ரஸ் ஆகிடும். மறுபடியும் எல்எஸ் கமாண்ட் கொடுத்தீங்கன்னா அது ஒரிஜினல் ஃபார்மேட்டுக்கே மாறிடும். இதான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன். இப்போ வந்து நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். இப்போ எல்எஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கம்ப்ரஸ் பண்ண ஃபார்மேட்டுக்கு ஒரு 3 ஃபைல் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா CY1 யூஸ்வலாக வந்து கம்ப்ரஸ் பண்ண ஃபைல் வந்து நீங்கள் கேட் கமாண்டில் கொடுத்தீங்க அப்படின்னா அதனுடைய ஒரிஜினல் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியாது. இந்த மாதிரி தான் தெரியும். இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கமாண்ட் வந்து zcat அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த கம்ப்ரஸ் பண்ண ஃபைலில் என்ன கண்டென்ட் இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் ஒரிஜினல் கண்டென்ட்டு. சரி, இப்போ நம்ம டீகம்ப்ரஸ் பண்ணுவோம். டீகம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்புட் எப்படி இருக்குது, இப்போ gzip ஆப்ஷன் டி cy1.txt.gzன்னு கொடுத்துருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து டீகம்ப்ரஸ் ஆயிடுச்சு. எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறுபடியும் எல்எஸ் கமாண்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் cy1.txt தான் இருக்குது. ஆனால் கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி cy1.txt.gzன்னு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டெக்ஸ்ட் ஃபைலாக மாறிடுச்சு. இப்போ நம்ம கேட்டில் cy1.txtன்னு கொடுத்தீங்கன்னா ஒரிஜினல் கண்டென்ட் பார்த்துக்கலாம். இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? இப்போ செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா unzip கமாண்ட். இந்த கமாண்டை வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபைலை அன்கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம், அதாவது டீகம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கமாண்டுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும், அதாவது ஸ்பெஷல் ஆப்ஷன் டி வச்சு தான் பண்ண முடியும். இதில் வந்து எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் கொடுக்க தேவையில்ல, டேரெக்டாக வந்து unzip ஸ்பேஸ் உங்களுடைய கம்ப்ரஸ் பண்ணக்கூடிய இன்புட் ஃபைலை டேரெக்டாக கொடுத்தா போதும். எந்த ஒரு அடிஷ்னல் ஆப்ஷன் தேவையில்லை. ஏன்னா இந்த கமாண்ட் வந்து டீகம்ப்ரஸ்க்காகவே ரிசர்வ் பண்ண கமாண்ட் unzip அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே எடுத்த அதே இன்புட் ஃபைல் எடுத்துக்கலாம். city.txt.gzங்கிற ஒரு இன்புட் ஃபைல் இருக்குது. இதை வந்து இப்போ டீகம்ப்ரஸ் பண்ணணும். ஸோ unzip ஸ்பேஸ் இந்த இன்புட்டை கொடுத்தீங்கன்னா போதும். இது கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் எல்எஸ் கொடுத்தீங்கன்னா ஒரிஜினல் ஃபைலுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து unzip கமாண்டை யூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். இப்போ நம்மகிட்ட வந்து பார்த்தோம்னா 2 கம்ப்ரஸ் பண்ண ஃபைல் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு ஃபைல் எடுத்துக்கலாம். இப்போ city.txt நம்ம எடுத்துக்கலாம். unzip ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள். எந்த ஒரு ஆப்ஷனுமே தேவையில்லை, அப்படியே வந்து கம்ப்ரஸ் பண்ண ஃபைல் .gzன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டீகம்ப்ரஸ் ஆகிடுச்சு. இதை அப்புறம் எப்படி செக் பண்ணால் எல்எஸ் கொடுத்தா போதும். இப்போ எல்எஸ் கொடுக்கறதுக்கு இந்த ஆப்ரேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா city.txt.gz இருந்தது. இப்போ எல்எஸ் கொடுத்து இந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து டீகம்ப்ரஸ் ஆகிடும், அதாவது ஒரிஜினல் ஃபைலுக்கு வந்துடும், city.txt வந்துடும். இதை நம்ம நார்மலாக கேட்டு போட்டு city.txt கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து டீகம்ப்ரஸ் வந்து லினக்ஸில் பண்ணணும். இந்த 2 டிப்ஸும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதை பற்றி நீங்கள் வந்து டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா இந்த பிளாகரில் போய் பாருங்கள். இந்த லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.